இன்னைக்கு புரியுது. நீங்க எதிர்காலத்த நினைச்சு பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இறந்த காலத்த நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இதனால உங்கள்ல பல பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் அப்படின்ட்டு ஒரு மனச்சோர்வுலயும், ஒரு மன அழுத்தத்திலயும் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த இறந்த காலத்துல இருக்கிற உங்களோட கவலைகள் உங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. எதிர்காலத்துல இருக்கிற பயங்கள் உங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொண்டிருக்குது. ஆனா நீங்களும் ஆசைப்படுறீங்க, நான் இதெல்லாம் யோசிக்காம நிகழ்காலத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இறந்த காலத்தை யோசிக்காம, எதிர்காலத்தை பத்தியும் பயப்படாம நிம்மதியாக வாழ முடியும். இன்றைய நாள் மட்டும்தான் எனக்குரியது அப்படின்னு நீங்க நினைங்க. நேற்றைய நாள் என்னை விட்டு கடந்து போயிட்டு மறுமை நாள் வரைக்கும் திரும்ப வரப்போறது இல்லை. அதை நினைச்சு நான் கவலைப்படுறதால எதுவும் மாறப்போறதில்லை. அப்படின்ட்டு சொன்னா இன்றைய நாள் ஒரு சூரியன் உதிச்சிருக்குத்தானே, அதுல ஒளி உங்களை படுதுன்னு சொன்னா அந்த நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமானது. இப்படி வாழ்ந்து பாருங்க, நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இன்றைக்கு காலையில தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க, இன்றைக்கு நைட்டோட நீங்க மரணிச்சிடுவீங்க. இப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்து பாருங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுமினா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, இன்று எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்லுவாங்க. தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யா, அல்லாஹ்வோட பேரால் நான் மரணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்றைய காலையில் அவங்க பிறந்திருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. அது அல்லாஹ் செஞ்ச அருட்கொடை, அதுக்கு நன்றி செலுத்துவாங்க. அன்றைய நாள் அவங்க மரணிக்க போகிற மாதிரி உணர்வாங்க. இந்த மைண்ட் செட்டில் அவங்க வாழ்ந்ததால் மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களால வாழ முடிந்தது. அதனால தான் அவங்க சாப்பிட்டு ஒரு சாதாரண சாப்பாடை அவங்க மகிழ்ச்சியோட உணர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த அருட்கொடையை நினச்சி இன்றைக்கி எத்தனையோ பேர் சாப்பிட இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் குடிக்க இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு தந்தானேங்கிறத நினச்சி மனநிறைவோடு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட சந்தோஷத்தோட அளவை பெரிய பில்லியனராக இருக்கலாம், ட்ரில்லியனராக இருக்கலாம், அவரால் கூட அனுபவிக்க முடியாது. அதனால தான் இப்ராஹிம் இப்னு அதம் ரஹிமஹுல்லாஹ் காஞ்ச ரொட்டி துண்டை தண்ணீரை தொட்டு சாப்பிட்டுட்டு ஆற்றுல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அடைகிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த உலகத்தில் உள்ள மன்னர்களோட பிள்ளைகளும் அறிஞ்சு கொண்டா வாள் எடுத்து என்னோட சண்டைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அவங்க நிகழ்காலத்தில் வாழ்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட ஹதீஸை வச்சு ஒரு கூட்டு சொல்லுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் நீங்கள் ஒரு அந்நியனை போல வாழுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? நாங்கள் ஒரு வேற ஊருக்கு போனால் நாங்கள் அந்த ஊருக்கு புதுசு, அதனால் யாரையும் எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு எங்களோட ஊருக்கு வந்துடுவோம். அதே போல் உலகத்துலேயும் நாங்கள் அந்நியரை போல வாழணும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வேலை தந்திருக்கிறானோ அதில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தி முடிச்சுட்டு டக்குன்னு எங்கள் சொந்த நாடான அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்கள் காலை அடைஞ்சிங்கண்டா மாலையை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் மாலை அடைஞ்சிங்கண்டா காலையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் சொன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது வசியத்தை தலையில் வச்சு கொண்டு படுப்பாங்க. ஏன்? இன்றைய நாள் நான் மரணிச்சு விடுவேங்கிற எண்ணம் அவங்களோட உள்ளத்தில் இருந்துச்சு. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக கழிப்பீங்க. இறந்த காலம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்? அது இறந்துட்டு அது திரும்ப வர போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்காலம் உங்களோட கையில் இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன நாடிக்கிறான்னு தெரியாது. அதில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம், உங்களோட கடன்களை கொடுக்க வேண்டியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு நோயலாம். அதெல்லாம் நீங்கள் அல்லாட்ட பொறுப்பிச்சாட்டுங்க. ரிஸ்க் விஷயம் அல்லாவே பொறுப்படுத்துகிறான், அது அல்லாஹ் தருவான்னு நம்புங்க. அல்லாஹ்ல நல்லெண்ணம் வச்சுட்டு அப்படியே எதிர்காலத்தை விடுங்க. விட்டுட்டு இன்றைய நாள் தான் எனக்குரியது, இதுதான் எனக்கு சொந்தமானது. எனவே சந்தோஷமாக நன்மைங்கிற அந்த விதைகளை ஒவ்வொன்றாக நாட்டுங்க, ஒவ்வொன்றாக நாட்டி வாங்க. அதை நாட்டும் போதும் நிம்மதியாக இருக்கும். அதில் கனிகள் பயன்கள் நாளைக்கு கிடைக்கும் போதும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, இன்றைய நாள் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. எனவே இன்றைய நாள் செய்கிறதுக்கு எனக்கு சில வேலைகள் இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் செஞ்சாலே போதும் அப்படின்னு நினைங்க. ஆனால் அந்த வேலைகள் நிம்மதியை தரக்கூடிய வேலைகளாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வதால் தான், அவனை நீங்கள் நினைப்பதால் மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று சொல்லி மனிதனையும் அந்த உள்ளங்களையும் படைத்தவன், அந்த உள்ளம் எப்படி இயங்கும், என்ன செஞ்சால் அது நிம்மதி பெறும் என்று தெரிந்தவன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பிட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுக்குரிய நாள். அந்த நாள் உங்களுக்கு ஒரு விருந்தாளியாக வந்திருக்குது. அதை நீங்கள் சரியாக உபசரித்து கவனித்து அனுப்பினீங்கண்டா அது நாளை மறுமையில் அல்லாஹ்கிட்ட உங்களுக்கு ஆதரவாக சாட்சி செல்லும். உங்களை பார்த்து புகழும், நான் இன்றைக்கு ஒருவன்ட போயிருந்தேன், அவன் நல்லா கவனிச்சான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சாட்சி செல்லும். அதை நீங்கள் இறந்த கால கவலைகளாலையும் எதிர்கால பயன்தாலையும் நீங்கள் அதை வீணாக்கிட்டீங்கண்டா அது உங்களை இகழும், உங்களை சபிக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்கிட்ட உங்களுக்கு எதிராக அது சாட்சி செல்லும். அது வீணாக்கின குற்றத்துக்காக நீங்கள் ஆளாக வேண்டி இருக்கும். அந்த நாள் தான் இன்றைக்கு வந்திருக்குது. இது உங்களை விட்டு போனால்
மறுமை நாள் வரைக்கும் அது யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட தங்கத்தை விட பெருமதியான ஒரு நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்குது. எனவே இன்றைய நாள் நான் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. அதில் முதலாவது 5 வேளை தொழுகையும் டைமுக்கு போய் இறையச்சத்தோட மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான எனக்கு உடை தார உணவு தார அந்த பேரன்பு மிக்கவனான அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேங்கிற உணர்வோட நாங்கள் இன்றைக்கு தொழணும். அடுத்ததாக இறைவனுக்கு முன்னால பணிந்து ஒரு அடிமையாக மாறி அழுகிற மாதிரி ஒரு நிலைக்கு போய் நாங்கள் இறங்கி அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். எங்களுடைய இறந்த கால கவலைகள் அல்லாட்ட சொல்லி, எதிர்கால பயங்கள் அல்லாட்ட சொல்லி, அதுக்கான தீர்வுகளை அல்லாஹ்கிட்டே கேட்டுட்டு அல்லாஹ் தருவானுங்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பிரார்த்தனை முடிச்சுட்டு எழும்பிட்டு வரணும். அப்போ ஒரு சந்தோஷம், நிம்மதி, ஒரு நம்பிக்கை எங்களோட முகத்தில் தெரியணும். அதுதான் துவா செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதே போல் இன்றைய நாள் அல்லாஹ்வை நினைச்சு திக்ரு செய்யணும். ஒவ்வொரு திக்ரையும் நல்லா புரிஞ்சு கொண்டு அதில் வார்த்தையிட ஆழ புரிஞ்சு அதை நாங்கள் நிதானமாக செய்யணும். காலை மாலை திக்ரை நாங்கள் இன்றைக்கு ஓதணும். குறைஞ்சது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இருக்கிற திக்ரை நாங்கள் ஓதணும். சும்மா இருக்கிற டைம்ல எல்லாம் நாங்கள் இன்றைக்கி இஸ்திக்ஃபார் செய்யணும். அதே போல் இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓத போகிறான். அதில் பொருள்களை நிகழ்கால வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி, எனக்கு இருக்கிற தேவைகள், எனக்கு இருக்கிற கேள்விகளோடு சம்மந்தப்படுத்தி நான் யோசித்து அதை வாசிக்கணும். அதே போல் என் தோற்றத்தில் நான் கவனம் செலுத்தணும். அழகாக குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை வாழ போகிறேன். என் உடம்பு ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக உடற்பயிற்சி செய்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுல நான் ஈடுபட போகிறேன். நான் சாப்பிடும்போது அதை உணர்ந்து அல்லாஹ்வோட அத்தாட்சிகளையும் அருட்கொடைகளையும் யோசித்து அதை நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போகிறேன். சொன்னால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அதையும் நான் கற்பனை பண்ணி நான் சந்தோஷம் அடைய போகிறேன். நான் குளிக்கும்போது அதை உணர்ந்து நான் குளிக்க போகிறேன். இன்றைக்கு நான் என் தாயோடு அமர்ந்து மனம் விட்டு பேச போகிறேன். அவங்களோட பழைய கதைகள், அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் கேட்டு நான் தெரிஞ்சு கொள்ள போகிறேன். அதன் மூலமாக அவங்களுக்கும் நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். பிள்ளைகளோட அன்பாக விளையாட போகிறேன். பெரியவர்களோட நான் மரியாதையோடு நடக்க போகிறேன். இதனால் நான் அன்பையும் கருணையும் இந்த உலகத்துக்கு நான் பரப்ப போகிறேன். என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை நான் பிறருக்கு செய்ய போகிறேன். ஒரு ஏழைக்கு நான் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆறுதலை நான் கொடுக்க போகிறேன். மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை ஏவ போகிறேன். ஏதோ ஒரு தீமையை நான் தடுக்க போகிறேன். இப்படி இன்றைய நாளை நீங்கள் வாழுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வோட திருப்தியை எதிர்பார்த்து மனநிறைவோடு செய்யுங்க. இன்றைக்கு நாள் தூங்க போகும்போது ஏதோ நான் சாதிச்சிட்டேன், பல நன்மைகளை செஞ்சிட்டேன், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இதை நான் பார்ப்பேன், காணக்கூடிய நான் சொர்க்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இருந்தும் சில பாவங்கள் நான் செஞ்சுட்டேன், ஆனால் முருகி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், மன்னிக்கிறான்ங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அந்த நரக நெருப்பை யோசித்து பார்த்து அதை பயப்படுங்க, அதை நினச்சி அழுங்க. தனிமையில் இறைவனோடு இருங்க. இன்றைய நாள் பள்ளியோட எப்பயும் தொடர்பாக இருங்க. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறவங்களோட நண்பனை சந்திச்சு இன்றைக்கு பேசுங்க. யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யுங்க. அன்றாடம் உங்களோட கவலைக்கு உள்ளாக்குற அந்த பாவங்கள் உங்களை தேடி வரும்போது இன்றைய நாள் நான் உன்னை விட்டு ஒதுங்கி கொள்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ்வுக்காக ஒதுங்கி கொள்ளுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்க. எவ்வளோ உள்ளம் நிம்மதியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க சொன்னால் இது குறையிறத ஒரு நாளும் விரும்ப மாட்டீங்க. இதுக்கு மாற்றமாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஈடுபட்டாலும் அதில் இருக்கிற அந்த மன நெருக்கடியை கண்டுட்டு உடனே தௌபா செஞ்சு பழைய வாழ்க்கைக்கு மீண்டு வந்துடுவீங்க. இப்போ உங்களோட பிரச்சனை என்னென்னா, இதனால் கிடைக்கிற அந்த உச்சகட்ட நிம்மதி இருக்குது, உச்சகட்ட சந்தோஷம் இருக்குது, அதை நீங்கள் இன்னும் அனுபவிக்கல. அதுதான் இன்னும் உங்களோட இறந்த கால கவலையிலையும் எதிர்கால பயத்திலையும் கைதியாக சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு தவிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுத் ம ஆத்தைத்து, நான் உங்களுக்கு எதெல்லாம் தந்தேனோ எதெல்லாம் வழங்கியிருக்கிறேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. வக்கும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இன்றைய நாளை ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களால் அலங்கரித்து வந்த விருந்தாளியை கவனித்து நாங்கள் அனுப்புவோம் என்று கூறி அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவானாக. எனது தாயையும் தந்தையும் உலகத்திலே மிக நிம்மதியான சந்தோஷமான மனிதர்களாக ஆக்குவானாக என்று கூறி, அதே போல் உங்களுடைய தாயையும் தந்தைமார்களையும் உலகில் மிக சந்தோஷமான நிம்மதியான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.